ஹலோ. வந்துட்டீங்களா? நீங்க சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன். உள்ள வாங்க. ஸ்டெப்ஸ் கீழ இறங்குதே அங்க தானே? ஆமா அங்கதான். கரெக்ட் தான். அப்படியே உள்ள வாங்க. நான் வந்துட்டேங்க. குணா, இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்றீங்களா? சரிங்க. ஓகே. அப்போ நீங்க உள்ள வந்தே வெயிட் பண்ணுங்க. சரி வாங்க. ஓகே. ஞாபகம் இருக்கா? இல்ல, ஃபோன்ல பேசுறப்ப அவ்வளவா தெரியல. ஆனா நேர்ல பார்க்குறப்போ யாருன்னு தெரியுது. ஐம் சாரி, உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனோ? இல்ல பரவாயில்லங்க. சின்ன வயசுலேருந்து எனக்கு தப்படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். என்ன கஷ்டமாக இருந்தாலும் இது அடிக்கும்போது அப்படியே மறந்துடுவேன். அதான் நீங்கள் கூப்பிடும்போது அவாய்ட் பண்ண முடியல. தப்பாக எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப நல்லா வாசிச்சிங்க. தேங்க்ஸ். இங்கே பேசுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. நம்ம வெளியே எங்கேயாவது போய் பேசலாமா? ஓகே வாங்க போகலாம். சாரிங்க, தெரியாமல் பட்டுருச்சு. சாரி, தெரியாமல் அடிச்சிட்டேன். என்ன அடி! ஆம்பளைங்க மாதிரி மோளம் அடிக்கிறா, யோசிக்காம கை நீட்டுறா. யாரா அவ? ஏதோ ராஜி பத்தி தெரிஞ்சா சரி. ராஜி பத்தி ஏதோ ஒன்று பேசணும்னு சொன்னீங்க. அது என்னன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதுவா, ராஜிக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமே. லாஸ்ட் வீக் தான் எனக்கே தெரியும். அவங்க அப்பா இறந்ததால அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களாம். பாவம் இல்ல அவ. அது சொல்லதான் உங்களை வர சொன்னேன். காலேஜ் படிக்கும்போது உங்களை பத்தி மட்டும்தான் என்கிட்ட சொல்லிட்டே இருப்பா. குணா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவன் தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லுவா. ஸோ இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு அவள் கண்டிப்பாக நினச்சிருப்பாள்ல. அங்கே அவளுக்கு என்ன சிச்சுவேஷனோ சொல்ல முடியாமல் போயிருக்கும். அடி பாவி, இது எனக்கே தெரியும்டி. இதை சொல்றதுக்கு அவர் சொன்ன என்ன குணா, ஷாக்ல இருக்கீங்களா? ஒன்றும் இல்லை. இதை கேட்டதும் எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. சரி விடுங்க.
நம்ம நினைச்சதெல்லாம் எப்பவும் நடக்காது. நினைக்காததை நடத்தி காட்டுறது தான் இந்த லைஃபோட வேலை. சரி, நீங்க படிச்ச வேலைக்கு தான் போவீங்கன்னு ராஜி அடிக்கடி சொல்லுவா. இப்ப எப்படி வேலை கிடைச்சிருச்சா இல்ல இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை, நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு நிமிஷம். ஹலோ, ஹலோ டாக்டர் பாலா பேசுறேம்மா. சார், சொல்லுங்க சார். ஹலோ சார், கேக்குதா? ஒன் செகண்ட். ஓகே. கேக்குதா? ஹலோ, சார், கேக்குதா? சார், இப்ப கேக்குதா? கேக்குதாம்மா? ஹலோ, ஹலோ சார், ஹலோ. இப்ப கேக்குதா? எஸ், கேக்குது. சொல்லுங்க சார். லாஸ்ட் 1 வீக்கா நம்ம கிளினிக் ஒரு பேஷண்ட் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும்ல? ஆ அவங்க வீட்ல இருந்து நம்ம கிளினிக் ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. ஓகே. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க ஃப்ரீனா அவங்க வீட்டுக்கே போய் அந்த பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா? எந்த ஏரியா சார்? உங்க பேர் தான். பேர் ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். ஓகேம்மா. நெக்ஸ்ட் கால் அவங்க டீடைல்ஸ் எல்லாம் நான் உனக்கு அப்டேட் பண்றேன். தேங்க் யூ. ஓகே சார். ஓகேம்மா. ஓகே சார், பாய். பாய். எங்க ஆளே காணோம். சரி, கால் பண்ணி பார்ப்போம். number you have called is currently not reachable. The subscriber is currently switched off. Please try after some time. The subscriber is currently switched off. Please try after some time. வெக்கமா இல்லை? என்ன லுக்கு? பாரில் வச்சு என்னை அசிங்கப்படுத்திட்டு ஒரு சரக்கு வாங்கி கொடுத்து சமாதானம் பண்ணுறியா? மனுஷனா ரோஸாக இருக்கணும்டா. இரு. நீ பேசிட்டு போனேல்ல, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. யாரோ ராஜி ஃப்ரெண்டா. ராஜி ஃப்ரெண்டா? அவகிட்ட போய் ராஜி பற்றி தெரிஞ்சுக்கலாம் பார்த்தா அவன் என்னன்னா ராஜிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அவங்க வீட்டில் பிரச்சனை பண்ணி அவளை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க சொல்கிறாடா. இதான் நமக்கே தெரியுமே, இது என்ன ஃபோன் பண்ணி சொல்கிறது? அது கூட பரவாயில்ல மச்சான், ராஜி ரொம்ப பாவமா அவள் சொல்கிறா. செருப்பால் அடிப்பேன். அவளே லவ் பண்ணுறேன்னு சொல்லுவாளாம், நீங்கள் என்ன பண்ணாலும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாளாம். சரி, கல்யாணம் பண்ணிக்கலாம் வான்னு கூட்டா எஸ்கேப் ஆகிடுவாளாம். இது என்னடா போங்காரு இது? இப்போ எதுக்கு அவளை பற்றி பேசுகிறா? அவள் தான் என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா. சாரி மச்சான், அவளை மறக்கணும் தானே நான் யோசிச்சுட்டு இருக்கேன். சாரிடா, சாரி. போடா, நீ என்னை மன்னிச்சிரு மச்சான், நான் ஹர்ட் ஆயிட்டேன். சருக்கு பத்தலை மச்சான், சருக்கு வேண்டா. ஆமாம் மச்சான், எனக்கும் குடிக்கணும் போல தான் இருக்கு. போய் வாங்கிட்டு வரலாமா? காடா கேஷா சொல்லி போலீஸில் அதை ரூட்டாக பார்த்து அப்படியே எல்லாத்தையும் வாரி காலை போடுறேன் மச்சான். டேய் மச்சான், நான் கலாய்க்கிறியா? என்கிட்ட காசு இல்லைடா. காசு இல்லையா? நான் காசு இருந்தால் ஏன்டா குவார்டர் வாங்கி அடிக்க போகிறேன்? ஒரு ஃபுல்லு வாங்கி அவனுக்கு கொடுத்துருக்க மாட்டேனா? மச்சான் ப்ளீஸ்டா, ஃபிக்ஸ் ஆகிட்டேன்டா சீரியஸாகவே. டேய் ப்ளீஸ் மச்சான், ப்ளீஸ் மச்சான், என்னால் முடியும் மச்சான். ப்ளீஸ் மச்சான், ஏதாச்சும் பண்ணுறேன். டேய் மச்சான், என்னால் நிஜமாவே முடியலடா. இல்லடா. ப்ளீஸ்டா, ப்ளீஸ் ஏதாச்சும் பண்ணு மச்சான். டேய் மச்சான், டேய் கான்டாக்டில் இருக்க எல்லார்ட்டையும் கடை வாங்கிட்டேன்டா. இந்த டைமில் கேட்டோன்னு ஏன் அப்போ குடிக்க தான் கேட்குறாங்க, கண்டுபிடிச்சிருவாங்கடா. மச்சான் உனக்கே தெரியும், எனக்கு இன்னொரு சேலரி கிரெடிட் ஆகலடா.
இல்லாங்காட்டி வச்சுக்க எல்லா தருக வாடதும் காலையில் கொட்டுருவோம் மச்சான். இப்படி பண்ணுறியாடா? டேய் மச்சான், தலைவலியா இருக்குது. பாருடா. இதோ எல்லார்கிட்டையும் வாங்கிட்டேன்டா. ஆ? யார்ரா? அந்த நம்பர் யா? அது டேய் மச்சான், காண்டேத்தாத, தெளிவாக சொல்லு யாரு? மொழிடா. ஆ? மொழி. டேய் மச்சான், அசிங்கமாயிரும்டா. வேணாம்டா. அதெல்லாம் பிரச்சனை இல்லை மச்சான், பேசு மச்சான். ஏய் சொன்னா புரிஞ்சுக்கடா. மச்சான் சொல்றது கேளு, அசிங்கப்படுத்தாத. ஏய் போடா, கேட்க மாட்டல போடா. டே டேய், எப்படியா போட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பு? டேய் எனக்காக பண்ண மாட்டல? நான் என்னென்னலாம் பண்ணியிருப்பேன் அதை நினச்சி பாடுறா முதல்ல. எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்டா இது, மறந்துட்டியா மச்சான்? ஃபிக்ஸ் ஆகிட்டேன்டா, ஃபிக்ஸ் ஆகிட்டேன். அப்பயே சொன்னாங்க. என்ன இவ்வளோ யோசிக்கிறான்? இவன் கேட்க மாட்டான். எப்படிலாம் பழகணும்? எனக்காக அவட்ட கேட்டேன், என்ன குறைஞ்சா போயிடுவேன்? என்னடி நாளைக்கு எக்ஸாம் தானே? ஆமாம், நாளைக்கு எக்ஸாம் தான். அப்புறம் உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்க? அதெல்லாம் படித்தாச்சு, பார்த்துக்கலாம். ரிசல்ட் வரட்டும், அப்புறம் இருக்கு. வரும்போது பார்த்துக்கலாம். ஏன்டி லேட்டு? கிளினிக்கில் கொஞ்சம் வேலை இருந்துச்சுமா, அதான். நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை. போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிடு. ஹலோ. என்ன குணா, சொல்லாமலே போயிட்டீங்க? ஐயோ அப்படி இல்லைங்க, ஒரு எமர்ஜென்சி, அதான் கிளம்பிட்டேன். நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான் தான் இருந்தேன், ஆனால் நீங்கள் ஏதோ ஃபோனில் பேசிகிட்டு இருந்தீங்க, அதான். ஓகே ஓகே, நம்புகிறேன். சரி, இப்போ எதுக்கு கால் பண்ணியிருக்கீங்க? ஏங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்புங்க. ஹெல்ப்பா? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? பெருசாக ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு 2000 கிடைக்குமா? நான் சேலரி வந்து திருப்பி கொடுத்துட்றேன். இதுக்கே ப்ளீஸ்லாம் சொல்லி கேட்குறீங்க? இதுதானே உங்கள் ஜிபே நம்பர்? ஆமாங்க. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ம். சென்ட் பண்ணிட்டேன், நீங்கள் எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க. இதோ பார்க்குறேன். வந்துருச்சுங்க, தேங்க்யூ. ஓகே குணா, குட் நைட். குட் நைட். ரிசீவ்டா? ரிசீவ்டு. அப்போவா போகலாம். வச்சு வண்டி நான் ஓட்டேன்டா, போலீஸ் இல்லை, இருக்குண்டா. நான் தான் விட்டுவேன். எப்படி போகணும்? அப்படியே போ. உட்காரு. நின்று பார்த்து போடா. டே அம்மா, என்ன ஸ்க்ரீன்ஷாட் ஏதோ வந்திருக்கு? நான் அக்கௌண்ட் இன்னும் 2000 அனுப்பிச்சிருக்கா? ஐயோ, போதையில் யார்கிட்ட வாங்கணும் தெரியாமல் அவட்ட வாங்கிட்டேனே. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த நாய் தான். நான் மச்சான்
இப்போடா ஏஞ்சியா? டேய் நேற்று நைட் என்ன நடந்துச்சு? ஒன்றும் இல்லை மச்சி. போனோமா, சரக்கு வாங்கணுமா, குடிச்சோமா, பட்டுட்டோம். டேய் நேற்று அந்த பொண்ணுக்கிட்ட காசு வாங்கியிருக்கோம். எந்த பொண்ணுடா? மொழிடா. மொழியா? யாரா அது? டேய் காசு கீசு வேணா கேளு, போட்டு விட்றேன். அதை விட்டு கதெல்லாம் விட்டுனுக்காத. இங்கே பாரு, நான் எவ்வளோ குச்சாலும் தெளிவாக இருப்பேன். நைட் ஃபுல்லா ஊர் பொறுக்க வேண்டியது, காலையில ஆனா ஃபோன் பேச வேண்டியது. மா அங்க என்ன பல்லு தானே பண்ண நீ? வலிக்கிறேன், வரமா மச்சான். டேய் சி ஃபோனை வை. நைட் அடிச்சது ஒன்றும் தெரியல போல. ஹலோ. ஹலோ சொல்லுங்க குணா, வேற ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா? இதுதானே உங்கள் ஜிபே நம்பர்? ஏன் கேக்குறீங்க? இல்லை நீங்கள் அனுப்புன 2000 ரூபாய் திருப்பி அனுப்ப தான் கேட்குறேன். பரவாயில்ல, இருக்கட்டுங்க. இதுல என்ன இருக்கு? இல்லைங்க, எனக்கு யார்ட்டையும் கடை வாங்கி பழக்கம் இல்லை, அது எனக்கு செட் ஆகாது. ஓகே ஓகே கூல். நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்கள். உங்களால நேர்ல வந்து கொடுக்க முடியுமா? இல்லனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். பிரச்சனை இல்லைங்க, எங்கே வரணும் சொல்லுங்கள். அப்போ நான் ஒர்க் பண்ற கிளினிக் வந்துடுறீங்களா? நான் உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன். சரிங்க. போலாம் போலாம் போலாம், சீக்கிரம் போங்க. என்ன இவ வாங்கின காசை கொடுக்க வந்தால் நம்மளை இப்படி டிரைவர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கா? குணா, ஒரு எமர்ஜென்சி கேஸ், கொஞ்சம் சீக்கிரம் போறீங்களா?